கிழக்கு லண்டனில் போலீசாரால் துரத்தி செல்லப்பட்ட சந்தேகத்திற்கிடமான கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். இவர்களில் 5 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிழக்கு லண்டனின் இல்ஃபோர்ட் பகுதியில் உள்ள பார்லி லேண்ட் மற்றும் ஹை ரோட் சந்திப்பில் நள்ளிரவு 12:30 மணியளவில் இந்த கொடூர விபத்து இடம்பெற்றுள்ளது. திருடப்பட்டதாக கருதப்படும் கார் ஒன்றை லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீசார் நிறுத்துமாறு சைகை காட்டியுள்ளனர். எனினும் அந்த கார் நிறுத்தப்படாமல் அதிவேகமாக தப்பி சென்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த காரை தீவிரமாக துரத்தி சென்றுள்ளனர். இதன்போதே இந்த விபத்து நேர்ந்து உள்ளது. அதிவேகமாக சென்ற அந்த கார் வீதியில் வந்த மற்றும் ஒரு கார் மற்றும் மோட்டார் ஸ்கூட்டர் செலுத்துனர் ஆகியோரோடு பலமாக மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் சம்பவ இடத்தில் 10 பேர் காயமடைந்த நிலையில் அவர்களில் 14 முதல் 46 வயதிற்குட்பட்ட 9 பேர் லண்டன் ஆம்புலன்ஸ் சேவையினரால் அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இவர்களில் 5 பேர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். ஒருவர் மேலதிக சிகிச்சையை மறுத்துள்ளார். விபத்தை ஏற்படுத்திய காரை செலுத்திய 20 வயதுடைய பெண் ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்தியமை, கார் திருட்டு மற்றும் காரை நிறுத்த தவறியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் அந்த காரில் பயணித்த 40 வயதுடைய பெண், ஒரு 13 வயது சிறுமி மற்றும் 20 வயதுடைய 2 ஆண்கள் ஆகிய 4 பேரும் திருடப்பட்ட வாகனத்தில் பயணித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் தற்போது போலீஸ் காவலில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக லண்டனின் ஏர் ஆம்புலன்ஸ் மற்றும் விசேட அபாயகரமான பகுதி மறுமொழி குழுக்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருந்தமை நிலைமையின் தீவிரத்தன்மையை காட்டுகின்றது. இந்த விபத்து தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் விபத்து நடந்த சந்திப்பு அனைத்து திசைகளிலும் மூடப்பட்டு போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டுள்ளது.